மதுரையினுடைய அடையாளம் மீனாட்சி அம்மன் கோவில். ஆனா அந்த கோவில் கடையில யாருமே போக முடியாத, ஏன் கண்ணுக்கு தெரியாத ஒரு ரகசிய உலகம் இருக்கும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆயிரக்கணக்கான வருஷங்களா மதுரை மக்கள் பேசிட்டு வர ஒரு மர்மம், கோவிலுக்கும் திருமலை நாயக்கர் மகாலுக்கும் நடுவுல இருக்கிற சுரங்கப்பாதை. இது வெறும் கதையா இல்ல நிஜமாவே இந்த மண்ணு கடையில ஒரு மர்ம வழி ஒளிஞ்சிருக்கா? வாங்க இன்னைக்கு அந்த ரகசியத்தை பத்தி பார்க்கலாம். இந்த சுரங்கப்பாதையை பத்தி பல சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கு. ராஜாக்கள் காலத்துல போர் வரும்போது கோவில்ல இருந்து தப்பிக்கிறதுக்காகவும் அல்லது அவசர கால தேவைகளுக்காகவும் இந்த ரகசிய பாதையை அமைச்சதா சொல்றாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவிலோட கருவறையில இருந்து வைகை ஆற்றினுடைய அக்கறை வரைக்கும் இந்த பாதை நீளுதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பல முறை பல பேர் அந்த பாதையை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அது ஒரு மாயை போல கண்ணுக்கு தட்டுப்படாமையே போயிருக்கு. இது ஒரு புதையல் பாதையா இல்ல மன்னர்களோட தற்காப்பு அரணா? இது இன்னைக்கும் விடை தெரியாத ஒரு புதிராவே இருக்கு. விஞ்ஞானிகளும் ஆய்வாளர்கள் சில நவீன கருவிகளை வச்சு கூட ஆய்வு பண்ணி பார்க்கும்போது கோவில்ல இருக்கிற சில தூண்களுக்கும் தரைக்கும் அடியில ஒரு வெற்றிடம், அதாவது ஹாலோ ஸ்பேஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கிறதா உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனா சுரங்கப்பாதை ஏன் இப்போ பயன்பாட்டுல இல்ல? அது எப்படி திடீர்னு காணாம போச்சு? ஒருவேளை அந்த பாதைக்குள்ள போன யாரும் திரும்பி வர முடியாதுங்கிற பயத்துல காலப்போக்கில் அது மூடிட்டாங்களா? இல்ல அந்த பாதை ஒரு பிரம்மாண்டமான கோவிலின் பாதுகாப்பிற்காகவே ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கா? இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் சாதாரணமா நம்மளால புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு பெருசு. மதுரையோட ஒவ்வொரு கல்லும் ஒரு வரலாறு சொல்லுதுன்னா இந்த சுரங்கப்பாதை ஒரு பெரிய மர்மத்தை தனக்குள்ள சுமந்துட்டு நிக்குது. ஏதோ ஒரு நாள் இந்த முழுமையான பாதை முழுசா வெளிச்சத்துக்கு வரும்போது நம்ம தமிழர்களோட பிரம்மாண்டமான இன்ஜினியரிங் நுணுக்கம் உலகமே பார்த்து வியக்கும். உங்க மனசுக்கு என்ன தோணுது? இந்த சுரங்கப்பாதை நிஜமாவே இருக்குமா அல்லது இது வெறும் நம்ம ஊர் மக்களுடைய நம்பிக்கையா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது மாதிரி அப்டேட்ஸ்க்கு தீப்தி எக்ஸ்ப்ளோரர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு மர்மமான இடத்தோட சந்திக்கிறேன். நன்றி.